ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இந்த கேஸில் வந்து இப்போ 3 டிஸ்க் எப்படி வந்து ஏலேருந்து சிக்கு மூவ் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ 3 டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ஏ ரோட்லேருந்து சி ராட்க்கு நான் மூவ் பண்ணி வைக்கணும். ஸோ அதுதான் வந்து என்னோட டார்கெட். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், இப்போ நான் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ஏலேருந்து சிக்கு மூவ் பண்ணுங்கிறனால எனக்கு லாஸ்ட்டாக சி ரோட்டில் வந்து எனக்கு பேஸாக எது இருக்கணும்னா இந்த வயலட் கலரில் இருக்கு இல்லையா, இதுதான் எனக்கு வந்து பெரிய ரோட் தான் வந்து கீழே வந்து இருக்கணும். ஸோ அப்போ அதனால் நான் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த 2 ரோடு ப்ளூவையும் க்ரீனையும் நான் எப்படியாவது இந்த மாதிரி இங்கே மூவ் பண்ணி ஆகணும். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஓகேவா? மூவ் 2 டிஸ்க் ஃப்ரம் ஏ டு பி யூஸிங் சி. அதாவது இப்போ நான் அட் டைமில் ஆனால் ரெண்டு ரோடையுமே மூவ் பண்ண முடியாது. அதை வந்து நான் ஹெல்ப்புக்கு என்ன எடுத்துக்கணும்னா சி ரோடு எடுத்துக்கணும். ஸோ அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஆனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இது மூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மிச்சம் இருக்கிற ஒரு டிஸ்க் வந்து இங்கே மூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா மிச்சம் இருக்கிற 2 டிஸ்கையும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மூவ் பண்ணணும். சிக்கு மூவ் பண்ணிடணும். இப்படி மூவ் ஆகணும். ஸோ கடைசியில் எனக்கு வந்து அவுட்புட் வந்து இந்த மாதிரி கிடைக்கணும். ஸோ அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ணுற 3 ஸ்டெப் தான் வந்து இந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணால் தான் அந்த மாதிரி நம்ம கொண்டு வர முடியும். ஏன்னா ஃபஸ்ட் எடுத்ததும் எப்படியாவது நம்ம வந்து ஃபஸ்ட் இருக்க அதுக்கு அந்த லாஸ்ட்டு தவிர அந்த லாஸ்ட் இப்போ n ராட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த லாஸ்ட் அந்த ஒரு ராடை தவிர மிச்சம் இருக்க எல்லா ராட்ஸையும் நம்ம வந்து நம்மளோட டார்கெட் இல்லாமல், அதாவது இப்போ நம்மளோடது சி தான் வந்து டார்கெட் ராடு. ஸோ அது இல்லாமல் இன்னொரு ராடுக்கு எப்படியாவது மூவ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அந்த நம்மளோட லாஸ்ட்டு இருக்க அந்த டிஸ்கை வந்து நம்ம சிக்கு மூவ் பண்ணிடணும். அதுக்கப்புறமேட்டு மிச்சம் இருக்க மிச்சம் மூவ் பண்ண ராட்ஸ் எல்லாம் பிலேருந்து சிக்கு மூவ் பண்ணிடணும். ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்டெப்ஸில் எழுதியிருக்கேன். ஸோ இது எப்படி அச்சீவ் பண்ணலாங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன்.